மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வையில் வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைபர்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நேற்று நாம் அறிவித்தது போல் உள்பகுதி, அதாவது தமிழ்நாட்டோட உள்பகுதியில் மழை இல்லை, சமவெளி பகுதியிலேயே மழை இல்லை. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டும்தான் மழை இருந்தது. அப்படி பார்க்கும்போது நீலகிரி, அதேமாரியே கோயம்புத்தூரோட பொள்ளாச்சி அணைக்கட்டு பகுதி, அந்த ஆனமலை அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் விருதுநகர் மலைப்பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மலைப்பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி, கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குறிப்பாக சிவகங்கை, தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டம் கடலோர ஒட்டிய பகுதியில் மழை இருந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் குறிப்பாக 15ஆம் தேதி 16ஆம் தேதிலாம் ஒரு கனமழை, மிக கனமழை அளவுக்கு காட்டுறாங்க. எந்த அளவுக்கு நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்னென்னா மாடல்ஸை வச்சு எதுவுமே உறுதித்தன்மை இப்போதைக்கு இல்லை என்பதையும் தெரிவித்துக்கொள்ளும். டித்வா புயலப்போ 200-300 மில்லிமீட்டர் காட்டினானோ அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிச்சு. அப்படி இருக்கிறப்ப தற்போதைக்கு காட்டுறது எதுவுமே ஏற்றுக்கிற மாரி இல்லை. இருக்கும் பட்சத்திலும் குறிப்பாக இந்த பொங்கல் ஒட்டிய டைம், அந்த 15-16ஆம் தேதியெலாம் பொங்கல் ஒட்டிய டைம், அப்போ இருந்துட்டு எப்படிப்பட்ட மழை அமையும் என்பதை குறிப்பாக அடுத்த வாரம் ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் உறுதிப்படுத்தலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தபோதிலும் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு இருக்க உள்ளது. குறிப்பாக அதாவது பொங்கல் டைமில் தான் எல்லாம் அறுவடை பண்ணுவாங்க. அப்போ இருந்தது மழை இடையூறு கொடுக்க அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கிறேன். இது இயற்கை, நம்ம பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது, அதோட கையில் தான் இருக்குது. கடைசியில் நாங்கள் விவசாயம் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ பெஞ்சு நாசமாக்குதுன்னு கேட்காதீங்க. அது இயற்கையோட கையில் இருக்குது. நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது இயற்கைக்கு கடைசியில் பெருமழை அமைஞ்சாலும் கேள்விக்குறி தான். ஒருவேளை மழையே பெய்யாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் வேளாண்மை தப்பிச்சுக்கும். ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் மழை எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கும் என்பதையும். ஏன்னா இதுக்கப்புறம் குளிர் குறைய ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா ஜனவரி பிறந்துடுச்சு. இந்த மாதத்தின் முதல் மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நேற்றும் நல்ல மழை, சென்னை, செங்கல்பட்டு நேற்றெல்லாம் நல்ல மழை பெய்தது நேற்று இரவு என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். குறிப்பாக 31ஆம் தேதி இரவு என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆண்டு ஒரு நல்ல மழைப்பொழிவு ஆண்டாக அமையும். குறிப்பாக 2005 அல்லது 2021 கம்பேர் பண்ணலாம். இந்த ஆண்டு மழைப்பொழிவு தொடக்கத்திலே அருமையாக அமைந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் முன்கூட்டியே அறுவடை பணிகள், அதாவது விளைஞ்சி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு நெல் அறுத்துக்குங்க. பொங்கல் டைமில் அறுத்துக்கலாம், இல்லை பொங்கல் முடிஞ்சு பண்ணிக்கலான்ட்டு பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ மழை இடையூறுகள் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். முன்கூட்டியே விவசாய பணிகள், அறுவடை பணிகள் இருந்தால் அறுத்து முடிப்பது நல்லது. குறிப்பாக இது உள் மாவட்டம், அதாவது திருப்பூர் வரைக்கும் இந்த மழை எட்டி பிடிக்கும். திருப்பூருக்கு மேலே எப்படின்னு சொல்ல முடியல என்பதையும் தெரிவித்துக்கொள். இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரிலாம் 18 சென்டிமீட்டர்லேருந்து அது சுற்றுவட்டார பகுதிகள் 20, 13, 15 இந்த அளவுக்கு அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவு அமைந்துள்ளது. அதாவது மிக கனமழை, அதீத கனமழை கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் மழை அமைந்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை பகுதியில் 5 சென்டிமீட்டர், கோட்டூர் பகுதி பேரூராட்சி அலுவலகத்தில் 5 சென்டிமீட்டர், ஆலையார் பகுதியில் 5 சென்டிமீட்டர், சேத்துமடையில் 3 சென்டிமீட்டர், வெள்ளையங்காடில் 3 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தேனி மாவட்டம் உப்புக்கோட்டையில் 11 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது பதிவாகிறது. கொட்டக்குடியில் 12 சென்டிமீட்டர், தேவாரத்தில் 4 சென்டிமீட்டர், கண்ணபுரத்தில் 2 சென்டிமீட்டர்,
போடிநாயக்கனூர்லேயும் 3 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் வாழைக்குளம் பகுதியில் 3 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் 2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது அமைந்துள்ளது. தென்காசியில் பரவலாகவே 7 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவானது பெய்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் தென்காசி கடையநல்லூர் ஆய்க்குடி 7 சென்டிமீட்டர், தென்காசி மாநகரத்தில் 6 சென்டிமீட்டர் மற்றும் சொக்கம்பட்டியில் 5 சென்டிமீட்டர் மற்றும் டிஎன் புதுக்குடியில் 18 சென்டிமீட்டர், அழகாநாயகபுரத்தில் 16 சென்டிமீட்டர், நாராயணபுரத்தில் 5 சென்டிமீட்டர். இப்படி தென்காசியில் பரவலாகவே நிறைய இடத்துல மழைப்பொழிவானது 5, 6, ஆலங்குளத்தில் 8 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெய்திருக்கு. திருநெல்வேலி பகுதியிலும் பரவலாகவே மழைப்பொழிவு 2 சென்டிமீட்டர் பெய்து